ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம டெஸ்டிங்கில் பார்த்துருக்கிறது என்ன அப்படிங்கிறது அந்த கோர்ஸ் லிஸ்ட்டை வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லோரும், கரெக்டாக? ஸோ அந்த நான் முதல்வன் கோர்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நானும் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம், ஐ வில் ஸ்டார்ட் ஷோயிங் தட் டு யூ. என்னுடைய ஸ்க்ரீன் தெரியுறதா? அப்போ ஹோப்ஃபுல்லி என் ஸ்க்ரீன் இப்போ தெரியும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இது வரைக்கும் 5 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் நான், பக் ட்ராக்கிங் வரைக்கும். ஓகே, ஸோ ஒரு செகண்ட் இந்த அனோட்டேஷனில் நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, நவ் இது வரைக்கும் நம்ம பேசிக்ஸ் ஆஃப் டெஸ்டிங் பார்த்தோம், டெஸ்டிங் சினாரியோஸ்னால் என்னன்னு பார்த்தோம், சில அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். ஒரு அப்ளிகேஷனில் தப்பு நடந்ததுன்னா அதே மாதிரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோம். ஐ திங்க் லாஸ்ட் வீக் ஜோஹோ பக் ஷீட் காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பக்ஸிலா, ஜோஹோ இது எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஆல்மோஸ்ட் ஆல் டாபிக்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி த சேம். ஓகே, அண்ட் யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங் இதெல்லாம் முடிஞ்சு சிஸ்டம் டெஸ்டிங் வரும்பொழுது இந்த ஒர்க் ஃப்ளோ டெஸ்ட் அப்படிங்கிறது சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ வி ஆர் ஆன் வீக் 6, கரெக்டா? யாராவது கை தூக்க முடியுமா? நம்ம வீக் 6 தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஐ வாண்ட் சம்படி டு ரைஸ் த ஹேண்ட். வீக் 5ல் இருக்குமா, வீக் 6ல் இருக்குமா? என்ன நீங்கள் தான் சொல்லணும், கரெக்டாக? ரைட், எஸ், குட். ஏன்னா இதை ட்ராக் பண்ணிகிட்ருக்கணும். இதுதான் நம்ம ப்ராஜெக்டில் எப்போதுமே யூஸ்வலி நம்ம செமஸ்டரில் ட்ராக் பண்ண மாட்டோம். செமஸ்டரில் என்ன பண்ணுவோம்னாக்கா அவங்க டாபிக் லெக்சரர் ப்ரொஃபஸர் எடுக்கும்போது அப்படியே விட்டுருவோம். பட் ஒரு கண்டென்ஸ்டு கோர்ஸ் நடக்கும்பொழுது டாபிக் பை டாபிக் வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ நம்ம வீக் 5ல் லாவண்யா மேடம் வந்து ஜோஹோ பக் ட்ராக்கிங் எடுத்திருப்பாங்க. பக்ஸிலாங்கிறதும் சேம் தான். ஏன்னா எந்த ஊருக்கு போனாலும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. பேசிக்கலி பக்ஸிலாவோ அல்லது ஜோஹோ பக் ட்ராக்கிங்கோ என்ன பண்ணுது? ஒரு ப்ராடக்டில் ஒரு தப்பு நடக்குது, வி ஆர் டூயிங் த டெஸ்டிங். டெஸ்டிங்கில் வி ஃபைண்ட் அன் இஷ்யூ ஆர் அ பக் ஆர் அ ப்ராப்ளம். தட் ப்ராப்ளம் வி கேனாட் ஜஸ்ட் லைக் தட் டேக் த ஃபோன் அண்ட் தென் கால் தட் கை. நம்ம என்ன பண்ணணும்னாக்க, அல்லது தனியாக கூப்பிட்டு சொல்லக்கூடாது. மெயிலில் போட்டாக்க எத்தனை மெயில் போகும்? ஒரு பெரிய ப்ராஜெக்டில் பார்த்தா ஒரு நாளைக்கு மட்டும் 200 மெயில் போயிட்டுருக்கும். ஸோ immediately there will be a bug tracking system. In that system we should just log a bug. அந்த பக் லாகிங் ரொம்ப முக்கியம். அந்த பக் லாகிங் இல்லைன்னாக்க கேஆட்டிக்காக போய்டும். கேஆட்டிக்னா குழப்பமாக போயிடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ஆல்வேஸ் ஒரு சிஸ்டம் இருக்கணும். சில கம்பெனிஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னாக்க கூகுள் ஷீட்லேயே ஒரு என்ன பக் ட்ராக்கிங் சிஸ்டம்ங்கிறது என்ன, 4 டெஸ்டர் இருக்காங்க, 5 டெவலப்பர் இருக்காங்கன்னா அவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அதுக்கு காமனாக ஒரு இடத்துல டீட்டெயில்ஸை போடணும். சில கம்பெனிஸில் பக் ட்ராக்கிங் சிஸ்டம் எனக்கு வேண்டாம், அதுக்கு எதுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. காசு கொடுக்காமல் இருந்தாக்க அதனால் வர குழப்பம் ஜாஸ்தி, அதனால் வேஸ்ட் பண்ண டைம் ஜாஸ்தி. அதுக்கு பதிலாக சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் போட்டு அதிலே செய்வாங்க. பட் கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் என்ன ப்ராப்ளம்னா, யார் வேணால் எடிட் பண்ணலாம். திடீர்னு ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் டெலீட் பண்ணி விட்டாருனாக்கா அதுவும் ப்ராப்ளம். ஸோ அதனால் கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் ரொம்ப டிசிப்ளின்டாக இருந்ததுன்னா ஓகே, பட் அதுவும் சரியே வராது. பக் ட்ராக்கிங் சிஸ்டம் தான் கரெக்ட். இந்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க இதை பார்க்க போகிறோம். நம்ம ரிமெம்பர் டெஸ்டிங் POS, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்,
மாஸ்டர்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ், இன்ட்ரொடக்ஷன் டு இஆர்பி கான்செப்ட்ஸ். இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? இது வீக் 6. வீக் 6 வந்துன்னா நம்ம ஆல்மோஸ்ட் பாதி கிணறு தாண்டிட்டோம்னு அர்த்தம். ஏன்னா 12 வாரம், அதில் 12 வாரத்தில் நம்ம 6வது வாரத்தில் இருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னன்னாக்க நம்ம பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதே மாதிரி இதுனா என்னென்னு பார்ப்போம். இஆர்பி பார்ப்போம். ஒரு நிமிஷம் நான் ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஐ வில் ஓப்பன் மை நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி என்ன, நான் முதல்வன் 2 செப்டம்பர் 2024 டெஸ்டிங். பிஓஎஸ் அப்படின்னா என்ன? பாயிண்ட் ஆஃப் சேல். பேசிக்கலி கடை. எந்த இடத்துல வியாபாரம் நடக்குதோ அந்த இடத்துலலாம் ஒரு சிஸ்டம் இருக்கும். வேர் சேல்ஸ் ஹேப்பன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் மணி. இந்த இடத்துல பொருள் கொடுத்து வாங்க போகிறோம். ஓகே, ஒரு பொருளை கொடுக்குறோம், பணம் கொடுக்க போகிறாங்க. இது மளிகை கடையாக இருக்கலாம், ஃபார்மசியாக இருக்கலாம், ஹோட்டலாக இருக்கலாம், அல்லது ஒரு ரிப்பேர் சென்டராக இருக்கலாம், சர்வீஸ் சென்டராக இருக்கலாம். எங்கே போனாலும், ஷோரூமாக இருக்கலாம், டீலர் ரூமாக இருக்கலாம், என்ன இடமா இருந்தாலும் பில்லு போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்பா. இந்த இடம் தான் பாயிண்ட் ஆஃப் சேல், பிஓஎஸ் அப்படின்னு. இந்த பிஓஎஸில் முக்கியமாக என்ன இருக்குது? நான் சொன்னால் முன்னாடி நம்ம ஒரு 2-3 வாரம் முன்னாடி நான் கிளாஸ் எடுத்த போது ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி சொல்லியிருக்கேன். ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட்டா? அது இதுலையா என்னன்னு தெரியல எனக்கு. இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் இது இருக்கு இல்லையா, இந்த நோட்ஸ் தான். ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா பிரான்ச்சஸ், ஸ்பெஷாலிட்டிஸ், டாக்டர்ஸ், மெடிக்கல் ஸ்டாஃப் எல்லா டீட்டெயில்ஸையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும். அதே மாதிரி இன்னைக்கு பாயிண்ட் ஆஃப் சேலை பற்றி பேசுவோம். அப்புறம் இஆர்பிங்கிறதும் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னால் எப்பொழுதுமே நிறையா சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஸ்டேட்டும் என்னென்ன இருக்குது, அதோட ஜியோகிராஃபி என்ன, அதில் ஓடுற ஆறு என்ன, அதில் என்னெல்லாம் மாதிரி தானியங்கள் விளையுது, அதில் எந்த மாதிரி இது கிடைக்கிறது, மினரல்ஸ் கிடைக்கிறது, என்னென்ன இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது ஒன்று, நேராக போய் பார்க்குறதும் ஒன்று. முன்ன காலத்துலலாம் நிறையா விஷயங்கள் கிடைக்காது. இப்போ வந்து வீடியோஸ் இருக்குது, நீனே ஒரு டூர் போகலாம், சீக்கிரம் போகலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. நிறையா சிஸ்டத்தை பார்க்க தான் நம்மளுடைய அறிவு வளரும். பாரதிதாசன் சொல்கிற மாதிரி அறிவை விரிவு செய், அகண்டமாக்கும்பர். அறிவை விரிவு செய். அது அறிவு நிறையா வளரணும்னா நீ நிறையா படிக்கணும், நிறையா பார்க்கணும். கண்டதை பார்க்கக்கூடாது. எந்த விஷயம் ஃபோக்கஸ் பண்ணுறியோ அதில் பார்க்கணும். டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சரி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சரி, லேர்ன் மோர் அபவுட் சிஸ்டம்ஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ். நம்ம ஒன்று பார்த்தோம், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் டெஸ்டிங்கில் இகேஒய்சி பார்த்தோம். ரைட்டா? அதுக்கப்புறம் வி ஹவ் சீன் அ சிம்பிள் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, கான்டாக்ட்ஸ்னால் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம்ப்பா. மோர் சிஸ்டம்ஸ் யூ நோ, அதுதான் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர். ஒன்று ஒரே சிஸ்டத்தை எடுத்துன்னு டீப்பாக போகலாம், அதுவும் நல்லது. பல சிஸ்டம்ஸ் தெரிஞ்சுக்கலாம், அதுவும் நல்லது. இது தப்பு, அது ரைட்டு, இஸ் நத்திங் ரைட் ஆர் ராங். எவ்ரிதிங் இஸ் ரிக்வயர்ட். எனி நாலேஜ், குட் நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். இப்போ பாயிண்ட் ஆஃப் சேல்ஸை பார்ப்போம். ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பில்லிங் போடணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? அங்கே அந்த சிஸ்டத்தில் என்ன இருக்கணும்?
ஃபஸ்ட்டு திங் அவன் லாகின் பண்ணணும். இப்போ நீங்கள் நீல்கிரிஸ், ஸ்பென்சர்ஸ் அல்லது பிக் பஜார், கிரியா ஸ்டோர்ஸ், விவேக் ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி நிறைய செயின் ஸ்டோர்ஸ் இருக்குது. இந்த கடையிலலாம் போகும்போது ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் இருக்குது, லாகின் பண்ணணும். இந்த லாகின்லேயே டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கும். அட்மின் இருக்கும், சேல்ஸ் ஆஃபீஸர் இருக்கும், ரைட்டா? இதெல்லாம் இருக்கும். அஃப்கோர்ஸ் எல்லா சிஸ்டத்துக்கும் ஒரு லாகின் இருக்கும். சில சிஸ்டத்தில் சைன்அப் கொடுத்துருப்பாங்க, யார் வேணால் உள்ளே போய் சைன்அப் பண்ணிக்கலாம். சில சிஸ்டத்தில் அவங்க யாரை எனேபிள் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும்தான் லாகின் பண்ண விடும். செகண்ட் திங், இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் நடக்கணும் அப்படின்னாக்க நம்ம வந்து மாஸ் லுக்கப், மாஸ்டர்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு 3 விஷயம் இருக்குது. லுக்கப் அப்படின்னா பொதுவாக லிஸ்ட் பாக்ஸ் அல்லது ரேடியோ பட்டனாக வரும். நீங்கள் ரயில்வேஸில் பார்த்துருப்பீங்க, ரயில்வேஸ் ரிசர்வேஷன் சிஸ்டத்தில் பர்த்தா சீட்டா ஒரு ரேடியோ பட்டன் இருக்கும். அல்லது என்ன கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், ஃபஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, லிஸ்ட் பாக்ஸில் வரும். இந்த லுக்கப்பெல்லாம் மோஸ்ட்லி லிஸ்ட் பாக்ஸ் ஆர் ரேடியோ பட்டன் ஆப்ஷன்ஸ். நீ ஜஸ்ட்டு போய் செலக்ட் பண்ணணும், அவ்வளோதான். லிமிட்டட் வேல்யூஸ், அதாவது லிமிட்டட் டேட்டா. ஒரு 50 ஐட்டத்தை போட்டு செலக்ட் பண்ணுன்னு சொல்ல மாட்டான். அதுக்கு பதிலாக 10லேருந்து 20 ஐட்டம் இருக்கும். மிஞ்சி போனால் 30 ஐட்டம் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. யூஸ்வலி 4-5 தான் இருக்கும். அக்கேஷ்னலி நம்ம லிஸ்ட்டு பாக்ஸில் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்டை செலக்ட் பண்ணு அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணு அப்படின்னு ஒரு 20 ஆப்ஷன் வரும். லிமிட்டட் டேட்டா மோஸ்ட்லி வில் நாட் சேஞ்ச், அவ்வளோ சேஞ்சே ஆகாது. ஃபஸ்ட் ஏசி அப்படிங்கிறது அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஸ்லீப்பர் ஆர் பர்த்துங்கிறது, சீட்டிங் அப்படிங்கிறது அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. பேங்க்கில் வந்து நீ ஒரு அப்ளிகேஷன் போகிற லோன் டைப் அப்படின்னாக்க ஹோம் லோனா, ஜுவல் லோனா, எஜுகேஷன் லோனா, பர்சனல் லோனா, டேர்ம் லோனா, ஏதாவது சொல்லுவாங்க. ஒரு 4-5 இருக்கும், அதெல்லாம் மாறவே மாற. ஸோ மோஸ்ட்லி வில் நாட் சேஞ்ச். Online class, lot of people are attending. So unless somebody answers, I will not know what is happening. ஓகே, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். இந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் என்னன்னாக்கா இது ஒரு டைப் இருக்கும். கிலோ கணக்கில் சிலது வாங்கலாம், சிலது வந்து யூனிட் பேக்கெட்டாக இருக்கும், ரைட்டா? சிலது வந்து லிட்டராக இருக்கலாம், ரைட்? இந்த மாதிரி. அல்லது ஒரு பேக்கெட், கடல மிட்டாய்னா ஒரு பேக்கெட்டாக தான் இருக்கும். அதில் கடல மிட்டாய்க்கு வந்து 1/2 கிலோ அப்படிலாம் போட மாட்டாங்க. ஒரு யூனிட், ஒரு பேக்கெட். சிலது வந்து இப்போ டூத் ப்ரஷ்னா 1, 2 அப்படி இருக்கும். பேஸ்ட்டு, ஒரு பேஸ்ட்டு, 2 பேஸ்ட்டு. சோப், ஒரு சோப், 2 சோப். ஸோ இந்த கிலோ இதெல்லாம் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். இது வந்து லுக்கப். ஏன்னா ஒரு ஐட்டம் அப்படின்றதுனாக்க அதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும். ஒரே ஒரு செகண்ட், ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் ஃபார் அ செகண்ட். ஐ வில் ட்ரை டு லுக்கப்பில் ஐட்டம் டைப். இது காஸ்மெட்டிக் ஐட்டமா, ஃபுட் ஐட்டமா? பிகாஸ் டாக்ஸேஷன், ஃபுட்டுன்னா டேக்ஸ் கிடையாது அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டட் ஐட்டமா,
ரெஃப்ரிஜிரேட்டட் ஐட்டமா அப்படிங்கிறது அவன் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுவும் சிஸ்டத்தில் இருக்கணும். இன்னொன்று டேக்ஸ் வேல்யூ, சிலத்துக்கு 18% இருக்கலாம், சிலத்துக்கு 4% இருக்கலாம், ரைட்? அது என்ன வேல்யூஸ் அப்படிங்கிறதையும் அவன் போட்டுப்பான். இந்த லுக்கப் அப்படின்னா ஆப்ஷன்ஸ், மாறாத ஆப்ஷன்ஸ் தான் லுக்கப்ஸ். அடுத்தது மாஸ்டர்ஸ். மாஸ்டர்ஸ் அப்படின்னாக்க நம்ம எம்ப்ளாயி மாஸ்டர் அப்படின்னா அன்றைக்கி பார்த்தோம் இல்லையா, டாக்டர்ஸ் டீட்டெயில்ஸ், எ செட் ஆஃப் வேல்யூஸ். லுக்கப்பில் வந்து எப்படி இருந்ததுன்னாக்க நேம் ஆஃப் த ஆப்ஷன், நேம் ஆஃப் த ஆப்ஷன், வேல்யூ ஆஃப் த ஆப்ஷன், அவ்வளோதான் இருக்கும். ஜிஎஸ்டி 18% அப்படி தான், ரெண்டு தான் இருக்கும், அதுக்கு மேலே ஒன்றும் டீட்டெயில்ஸ் இருக்காது அதில். ஆனால் மாஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எ செட் ஆஃப் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மே சேஞ்ச் பட் நாட் வெரி ஆஃபன். அடிக்கடி சேஞ்ச் ஆகுது, ஆனால் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆப்ஷன்ஸில் நம்ம இந்த பொருள் விற்கிறோம், பாயிண்ட் ஆஃப் சேலில் ஐட்டம்ஸ், ஐட்டம் மாஸ்டர் அப்படியும், அல்லது ப்ராடக்ட் மாஸ்டர், ஓகே, எப்படி வேணால் வச்சுக்கலாம். ப்ராடக்ட் மாஸ்டர் என்ன, ஒரு ஸ்டோர்ஸில் போகிறீங்க, பிக் பஸாருக்கு போகிறீங்க, என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லணும் இல்லையா? அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னாக்க, ஹமாம் சோப் டைப் வந்து காஸ்மெட்டிக்கில் வருது, ஓகே, டேக்ஸபிளா, டேக்ஸபிள், எஸ். இது வந்து யார், டாட்டாவா? மேனுஃபேக்சரர் வந்து டாட்டான்னு நினைக்கிறேன். யூனிட் ப்ரைஸ், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், கவுண்ட், ஒன்று தான் கொடுக்கணும். யூஓஎம்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ப்ரைஸ் என்ன, ப்ரைஸ் வந்து லெட்டஸே 23.45 ரைட். எம்ஆர்பி, ஓகே, எம்ஆர்பி வந்து 23.45 அப்படின்னு வைக்கிறான். ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் இதில். சில ஐட்டங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட் இருக்குது, பிரெட் அல்லது மில்க் அல்லது தயிர் இருக்குது, கர்ட், ஐஸ்கிரீம்ஸ், இதெல்லாம் வச்சுருக்கலாம். அதுக்கெலாம் எக்ஸ்பைரி டேட்டு கூட இருக்கும். மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஐட்டத்துக்கு இவ்வளோ விஷயம் இருக்குப்பா உள்ள. இந்த ஒரு ஐட்டத்துக்கும் பார் கோடும் வச்சுருப்பாங்க. பார் கோடு அல்லது கியூஆர் கோடு முதற்கொண்டு அதில் சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னாக்கா இங்கே நாளைக்கு அவர் பார் கோடை ஸ்கேன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐட்டம் ஐடியை அது பிக் பண்ணணும். பார் கோடு என்ன, பார் கோடு எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாஸ்டர்ஸ்க்கு ஒரு சிறப்பம்சம் என்னன்னாக்க, இட் வில் ஹாவ் அ யூனிக் ஐடி. யூனிக் ஐடி, ஐட்டம் ஐடின்னு வச்சுருப்பாங்க. இப்போ எப்படி எம்ப்ளாயி ஐடி, ஆதார்ங்கிறது நம்ம சிட்டிசனுடைய யூனிக் ஐடி. டாக்டர்ஸுக்கு ஒரு ஐடி இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆம்புலன்ஸுக்கும் ஒரு ஐடி வச்சுருப்பாங்க. ஐடென்டிஃபையர் அப்படின்னா என்னன்னாக்க, எப்படி நமக்கு அக்கௌண்ட் நம்பருங்கிறது நமக்கு நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு பேங்க்கில் யூனிக்காக, ஒரே பேங்க்கில் 2 அக்கௌண்ட்டுக்கு ஒரே நம்பர் இருக்க முடியாது. இட் இஸ் ஆல்வேஸ் யூனிக், தனித்தன்மை வாய்ந்தது. மாஸ்டர்ஸில் ஒரு யூனிக் ஐடி இருந்தே தீரும். நாளைக்கு அந்த மேனுஃபேக்சரர் மாறலாம், ப்ரைஸ் மாறலாம், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் மாறலாம், எக்ஸ்பைரி டேட் மாறலாம், எது வேணால் மாறலாம். ஆனால் ஐடி மட்டும் மாறாது, அப்படியே இருக்கும். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ இந்த லுக்கப் மாஸ்டர்ஸ்னு 2 எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னாக்கா, கேன் யூ ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ்? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுன்னா நீங்கள் ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணுங்கள். குட், ஓகே. நம்ம இப்போயே ஒன்று நோட்டீஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 5 வாரத்தில் நமக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே 1000க்கு 1000 ஃபில்லப் ஆகிடும் வெப்எக்ஸில். எல்லோரும் கை இறக்கிடலாம். ஓகே, அப்புறம் எல்லோரும் யூடியூபுக்கு வருவாங்க. சார், அதான் வெப்எக்ஸ் ஃபுல்லானால் தான் யூடியூபுக்கு உங்களை காமிக்கும்.
சஜஸ்டே பண்ணும் வெபெக்ஸில். இட்ஸ் அ குட் ஃபீச்சர். பட் 5 வாரம் ஆச்சு. இப்போ நம்ம வரும்போது என்ன ஆகுது, 944 945 அப்படி தான் இருக்குது. ஸோ அவ்வளோ யுனிக் பீப்புள் இது வந்து அட்டன் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதுவே ட்ராப் அவுட்டாக என்ன ஆப்சன்ஸாக ட்ராப் அவுட்டானு பார்க்கணும். இதை வந்து ஐ சஜஸ்ட் திஸ் டு த காலேஜ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆர் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் டு டெல் நான் முதல்வன். ஏன் ஒன்று அவங்க காலேஜ்லேயே வந்து அட்டன் பண்ணுறாங்களா அல்லது அட்டனே பண்ணலையா, ரெக்கார்டட் செஷன் பார்த்துக்கிறாங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை கேட்டுக்கணும். ஏன்னா அதுக்கு கிரெடிட் இருக்குது. ஸோ இந்த ட்ராப் இன் அட்டெண்டன்ஸ் இருந்துச்சுன்னா ஈவன் 944 பேர் அட்டன் பண்ணுறாங்க. 944னா இப்போ 955 இப்போ சொல்லுது. அது ஏறி இறங்குது. ப்ரீவியஸ்லி இட் யூஸ் டு பி 1000 ஆல்வேஸ் ஃபுல். நவ் இட் ஹாஸ் கம் டவுன். தட் மீன்ஸ் யாரோ ஒரு 50 பேர் அட்டன் பண்ணல, 50 அல்லது அட்லீஸ்ட் 100 பேராவது அட்டன் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது. ஆப்சண்ட் ஆகிறாங்களா, இன்றைக்கி தான் ஆப்சண்ட்டாக ஐ டோன்ட் நோ. அது அந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜ் ஸ்பாக்ஸும் யூனிவர்சிட்டி ஸ்பாக்ஸும் நான் முதல்வன் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் இதில் அட்டண்டன்ஸ் பேஸ் பண்ணி மார்க்ஸ் பண்ணல. கடைசியில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்குது, டெஸ்ட் இருக்குது, அதைப்படி தான் எவாலுவேஷன் நடக்க போகுது. குட். அடுத்தது ஐட்டம் மாஸ்டர் பார்த்தோம். அதே மாதிரி பிரான்ச் ஐடி இருக்கும், பிரான்ச் மாஸ்டர். ஏன்னா இப்போ ஒரு கடைக்கும் செயின் ஸ்டோர், ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், அல்லது நீல்கிரிஸ்னு எடுத்துக்கிட்டோம், அல்லது ஸ்பென்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம், பிக் பஜார்னு எடுத்துக்கிறோம். எதாக இருந்தாலும் அதுக்கு மல்டிபிள் பிரான்ச் இருக்கும். இது வந்து டி நகர் பிரான்ச், இது வந்து வடபழனி பிரான்ச், இது வந்து கோயம்புத்தூர் பிரான்ச், இது வந்து திருச்சி பிரான்ச். பிரான்ச்சுக்கு உண்டான டீட்டெயில்ஸ், அதனுடைய ஐடி, நேம், சிட்டி, மேனேஜர் நேம், இவ்வளவும் போட்டு வச்சுருப்பாங்க. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த பிரான்ச்சுக்கு உண்டான ஃபோன் நம்பர் என்ன, அந்த பிரான்ச்சுக்கு உண்டான அட்ரஸ் என்ன, எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் சேல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாகின் பண்ணுறதுக்கு ஆள் வேணும், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வேணும், டாக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் வேணும், ஐட்டம்ஸ் வேணும், பிரான்ச் இந்த டீட்டெயில்ஸ் வேணும். அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் தான் டிரான்சாக்ஷன் வருது. லுக்கப்பும் மாஸ்டர்ஸும் இல்லாமல் டிரான்சாக்ஷன் நடக்காது. சாஃப்ட்வேரில் எந்த சிஸ்டத்துக்கு போனாலும், எவ்வளோ பெரிய சிஸ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன சிஸ்டமாக இருந்தாலும் சரி, லுக்கப், மாஸ்டர்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன். ஓகே, லுக்கப், மாஸ்டர்ஸ் ஆர் டிரான்சாக்ஷன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டிரான்சாக்ஷன் தான் கொடுக்கல் வாங்கல், எக்ஸ்சேஞ்ச் ஆர் கிவ் அண்ட் டேக். அதுதான் டிரான்சாக்ஷன். நான் ஒன்று கொடுக்குறேன், நீ என்ன திருப்பி தர ஒன்று. இதுதான் டிரான்சாக்ஷன். இங்கே என்ன டிரான்சாக்ஷன்? ஒரு பொருள் 4 பொருள் சேர்ந்து வாங்குவாங்க, அதுக்கு பணம் கொடுக்க போகிறாங்க. இவ்வளோ தான் டிரான்சாக்ஷன் இங்கே சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும். 2 விஷயம் நடக்கும் இங்கே. பர்ச்சேஸ்னு ஒரு டிரான்சாக்ஷன். இந்த பர்ச்சேஸில் என்ன, இன்னொரு டிரான்சாக்ஷன் என்ன, ரிட்டர்ன் ஒரு டிரான்சாக்ஷன். வாங்கிட்டு போன பொருள் எனக்கு சரியில்லைப்பா அப்படின்னு திருப்பி கொடுக்குறதும் ஒரு டிரான்சாக்ஷன் தான். இந்த பர்ச்சேஸில் என்ன நடக்கும், பில்லு போடுவாங்க. இந்த பில்லுங்கிறது என்ன, லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், என்னென்ன ஐட்டம் வாங்கினாங்க, எத்தனை யூனிட்ஸு, என்ன ப்ரைஸு, என்ன காஸ்ட்டு, டேக்ஸ் எவ்வளவு, டோட்டல் எவ்வளவு, அது என்ன கார்டு பேமெண்ட்டா, கார்டா, கேஷ் பேமெண்ட்டா, இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அந்த பில்லில் வந்துடும். ஒருத்தர் ஒரு ஐட்டம் மட்டும் வாங்கியிருக்கலாம், இன்னொரு ஐட்டம் 4 ஐட்டம் வாங்கியிருக்கலாம், ஒருத்தர் ஃபுட்டு 1, 2 சோப் 1, ஒரு டூத் பேஸ்ட் 1 வாங்கியிருக்கலாம், ஒருத்தர் சாக்லேட், ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே ஐட்டம்ஸ் தான். ஒரு பில்லுக்கும் ஒரு பில் நம்பர், யூனிக் நம்பர் ஒன்று இருக்கும், டேட் அண்ட் டைம் இருக்கும், எந்த கவுண்டரில் இந்த பில்லுன்னு போட்டாங்க அப்படிங்கிறது இருக்கும், அந்த எந்த சேல்ஸ் பர்சன் இந்த பில்லு போட்டாங்க அப்படின்னு வரும். ஸோ இது எல்லாமே அந்த பில்லில் வந்து உட்காந்துடும். இதுதான் டிரான்சாக்ஷன். இங்கே என்ன நடக்கும், ஷாப்லேருந்து ப்ராடக்டை உனக்கு கொடுக்குறாங்க, we give money as an exchange.
ஷாப் gives us the product or item, we give the money, the customer or the consumer gives money. ரிட்டர்னில் ஆப்போசிட் ஆஃப் பர்ச்சேஸ், அவர் பில்லை எடுத்துகிட்டு வரணும். ஷோ த பில். நீ என்ன எங்கிட்டேருந்து வாங்கினியா, பக்கத்து கடையில் வாங்கிட்டு எங்கிட்ட ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஷோ த பில். இந்த பில்லில் என்ன ஐட்டம் வாங்கியிருக்க, அதே பார்கோடு தான் திரும்பி எனக்கு வருதா, எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு யூ ஆர் ரிட்டர்னிங் த ப்ராடக்ட், ஷாப் இஸ் கிவிங் யூ பேக் த மணி. சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்க, சார் நாங்கள் மணி திருப்பி தர மாட்டோம், நீங்கள் வேறு பொருளாக வாங்கிங்க அப்படிம்பாங்க. ஸோ இட் கேன் பி an exchange of product with money or product to product. இல்லை சார் இதுக்கு பதிலாக எதை வாங்கிங்க அப்படின்னு சொல்லலாம், நடக்கும். ஸோ ரிட்டர்ன், குட்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது வாங்கினதை திருப்பி கொடுக்குறது. ஒன்று கடைக்காரர் பணத்தை திருப்பி கொடுக்கணும், அல்லது அதுக்கு பதிலாக வேறு பொருளை கொடுக்கணும். ஸோ இதுதான் நமக்கு எப்போதுமே நடக்கிறது. ஸோ இதுதான் நடக்குது. பாயிண்ட் ஆஃப் சேலில் இட் இஸ் ஆல்வேஸ் ஐட்டம்ஸ், ப்ரைஸ், பர்ச்சேஸ், ரிட்டர்ன், இந்த 4 தான். ஆனால் பாயிண்ட் ஆஃப் சேல் இஸ் வைட்டல் டு எக்கானமி. கடைன்னு ஒன்று இருக்கணும், பர்ச்சேஸ் ஒன்று நடக்கணும், அப்போ தான் வியாபாரம் ஆகும். வியாபாரம் ஆனால்தான் எக்கானமி கண்ட்ரியில் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்போ தான் பணம் ஒத்தட்டேருந்து இன்னொருத்தட்ட போகும், பொருள் ஒத்தட்டேருந்து இன்னொருத்தட்ட போகும். நாட்டில் இந்த பொருள் அண்ட் பண பரிவர்த்தனை நடந்துக்கிட்டே இருக்கும். இது நிற்கவே நிற்காது. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டத்தை நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நீங்கள்லாம் ஒன்று பண்ணணும். உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா, இன்றைக்கே நீங்கள் பண்ண வேண்டியது வியாபார், VYAPAR அப்படின்னு இருக்குது. இதில் ஒரு ஆப் இருக்குது, வியாபார் அப்படின்னு ஒரு ஆப். ஆப்னா என்ன, இதில் நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ டவுன்லோட், நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என் சிஸ்டத்தில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேனான்னு பார்க்குறேன். இருக்கே, பட் அது எக்ஸ்பைரி ஆகிட்டு, அதாவது அந்த ட்ரையல் பீரியட் முடிஞ்சிடுச்சா என்னென்னு எனக்கு தெரியல. லெட் மீ ட்ரை. வியாபார் அப்படிங்கிறது VYAPAR, வியாபாரம்ங்கிறதுனுடைய சுருக்கம். இந்த அப்ளிகேஷனை இருக்கேன், a new version of is getting downloaded. ஓகே, சரி, ஓகே. இந்த வியாபாரில் நீங்கள் போயிட்டு இங்கே பார்த்தீங்களா, ஐட்டம்ஸ் அப்படின்னு இருக்குது. இங்கே நீங்கள் ஐட்டம் ஆட் பண்ணலாம். அப்புறம் சேல்னு ஒன்று இருக்குது, சேல் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, சேல் இன்வாய்ஸுங்கிறது தான் பில்லு. ஆடு சேல்னு கொடுக்குறான் இல்லையா, என்ன பூசவோ என்னோடய லைசன்ஸ் எக்ஸ்பயர்ட், அதனால் என்னால் இதில் ஆட் பண்ண முடியல. பட் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு அப்ளிகேஷன், ஒரு சாஃப்ட்வேர் தான் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதை நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட பேர் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, என்னுடைய ட்ரையல் முடிஞ்சு போனதுனால நான் இதை பைசா கொடுத்து வாங்குங்கிறான். ஸோ நான் திருப்பி இன்ஸ்டால் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் சிஸ்டத்தில் யூ டவுன்லோட் திஸ் வியாபார் POS பாயிண்ட் ஆஃப் சேல்ங்கிறத டவுன்லோட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே அரவுண்ட். ஏன்னா இது ஒரு ஆல் இட் நீட்ஸ் இஸ் 15 நிமிஷம். ஓகே, எக்ஸசைஸ் என்னன்னாக்கா, எக்ஸசைஸ் டவுன்லோட் வியாபார் ஃப்ரீ ட்ரையல் POS அப்ளிகேஷன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் ஆல் ஆப்ஷன்ஸ், அதில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பூந்து விளையாடுங்க. இப்படி தான் கற்றுக்கணும்.
சாஃப்ட்வேரில் மட்டும்தான் இது பாசிபிள். ஒரு அப்ளிகேஷன் எடுத்தோமா, டவுன்லோட் பண்ணோமா, பிரித்து மேய்ஞ்சோமா, வேறு எந்த ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் நமக்கு விளையாடுறதுக்கெலாம் ஒரு காரை கொடுக்க மாட்டாங்க. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் விளையாடுறதுக்கு பிளேன் கொடுக்க மாட்டாங்க. மெடிசினில் விளையாடுறதுக்கு ஆளை கொடுக்க மாட்டாங்க. ஸோ சாஃப்ட்வேரில் மட்டும்தான் செலவும் இல்லாமல் சேதாரமும் இல்லாமல் ஃப்ரீ ட்ரையில் வாங்கி அப்படியே டவுன்லோட் பண்ணோமா, இன்ஸ்டால் பண்ணோமா, எக்ஸ்ப்ளோர் பண்ணோமா, கற்றுக்கிட்டோமான்னு இருக்க முடியும். வேறு எதுலேயும் ரொம்ப கஷ்டம். சாஃப்ட்வேர் த ஈஸியஸ்ட் ஸ்டெப் டு லேர்ன் த்ரூ ஃப்ரீ வெர்ஷன்ஸ், ட்ரையல் வெர்ஷன்ஸ். ஸோ ஆஸ் அன் எக்ஸசைஸ் இதை பண்ணுங்கள். இது கிளியரா? பாயிண்ட் ஆஃப் சேலை பற்றி நான் இது வரைக்கும் சொன்னது இது வரைக்கும் கிளியரா? கிளியர்னாக்க கேன் யூ ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ்? குட், வெரி குட், குட், நைஸ். இப்போ நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு ஒரு நடுப்புறம் ஒரு கேப் எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். இந்த எக்ஸல் ஷீட்டில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, அதுக்கு நான் வந்து வர வாரம் என்ன கொடுப்பேன்னாக்க, இந்த வீக் முடிஞ்ச உடனே அல்லது மேபி பை வெனஸ்டே ஆர் அந்த டைம் ஃப்ரேமில் நான் என்ன பண்ணுறேன்னாக்க ஒரு சாம்பிள் அப்ளிகேஷனை உங்களுக்கு கொடுக்குறேன். அது வரைக்கும் உங்களுக்கு வியாபாரம் இருக்குது, நீங்கள் அதையே பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாஸ்டர்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி இகேஒய்சி பண்ணியிருக்கீங்க, இந்த அக்கௌண்ட்ஸ் சிஆர்எம் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ நான் இன்றைக்கி இஆர்பி கான்செப்ட்ஸை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இந்த வாரமும் அடுத்த வாரமும் இதே தான். திருப்பி திருப்பி நம்ம வந்து சில சிஸ்டத்தை நம்ம டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு நான் சாம்பிள் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆக்சஸே கொடுத்துருவேன். நீங்கள் அதுக்குள்ளே போய் விளையாட வேண்டியது. இந்த இஆர்பின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரடக்ஷனை மட்டும் கொடுக்குறேன். இப்போ எகெயின் இந்த கிளாஸ்லேயே ஒரு 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 இன்டர்வலுக்கு அப்புறம் திரும்பி வி வில் ஸ்டார்ட் இட் அகெயின். இஆர்பி அப்படின்னாக்க என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். இதுதான் இஆர்பி. இந்த இஆர்பி எதுக்காகனாக்க large organizations to be managed centrally. இப்போ அசோக் லைலண்ட் இருக்குது. அசோக் லைலண்டில் அத்தனை பிளான்ட் இருக்குது, அத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, அத்தனை ஆஃபீஸ் இருக்குது, இந்தியா முழுக்க ஆஃபீஸ் இருக்குது. அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஒரே இடத்துலேருந்து மேனேஜ் பண்ணணும். எல்என்டி இருக்காங்க, எல்என்டி லார்சன் அண்ட் டூப்ரோ ஒரே இடத்துலேருந்து மேனேஜ் பண்ணணும். யூனிலீவர் இருக்காங்க, ஹிந்துஸ்தான் லீவர் இருக்கிறாங்க, டாட்டா, கோயங்கா, பிர்லா, பஜாஜ், எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ், எல்லாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், மல்டிபிள் பிரான்ச்சஸ், மல்டிபிள் சிட்டிஸ், மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ், ஆனால் ஒரே கம்பெனி. டிவிஎஸ், எம்ஆர்எஃப், எம்ஆர்எல் எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்கன்னா, பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு one software, multiple modules, fully integrated. திருப்பி சொல்கிறேன், one software, multiple modules, fully integrated. இப்படி தான் இருக்கணும். இப்படி இல்லாமல் அக்கௌண்டிங்க்கு தனி சாஃப்ட்வேர், பர்ச்சேஸுக்கு தனி சாஃப்ட்வேர் தனித்தனியாக இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்று பேசாதுன்னாக்க இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். ஃபுல்லி இன்டெக்ரேட்டடாக இருக்கணும். ஒரு மாடியூலும் இன்னொரு மாடியூலும் பேசணும். இன்ஃபர்மேஷன் மஸ்ட் ஃப்ளோ ஃப்ரம் எவ்ரி மாடியூல் டு எவ்ரி அதர் மாடியூல். இதுதான் இஆர்பியினுடைய ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். இப்படி பண்ணினா தான் ஈஸி. ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு பெரிய கம்பெனி எடுத்துக்கிட்டிருக்கீங்க, லெட் அஸ் சே டிவிஎஸ் மோட்டார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், அல்லது அசோக் லேலண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். நான் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டை மட்டும் எடுத்து வரேன். ஓகே, ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆளை ரெக்ரூட் பண்ணுறது, அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பண்ணுறது, இது எல்லாம் இவங்க வேலை. அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட், அக்கௌண்ட்ஸ் அப்படிம்பாங்க. என்னெல்லாம் கைவிட்டு காசு கொடுக்குறோமோ அது ஃபுல்லாக அக்கௌண்டிங்காக வரும். ஃபினான்ஸ்னு ஒன்று இருக்கும்.
ஃபினான்ஸுக்கும் அக்கௌண்டிங்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபினான்ஸ் வந்து பிளானிங்லாம் பண்ணணும். பிளானிங் பண்ணுறதுலேருந்து எல்லாம் சேர்த்து ஃபினான்ஸில் வரும். நமக்கு இன்னும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்ன மாதிரி பணம் வேணும், எந்த மாதிரி லோன் எடுத்தாக்க அல்லது எந்த மாதிரி டாலர் இப்படி பர்ச்சேஸ் பண்ணினாக்கா நமக்கு இந்த மாதிரி வரும், அதெல்லாம் ஃபினான்ஸில் வரப்போகுது. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ். இப்போ டிவிஎஸ் மோட்டார்ஸுக்கு வந்து டயர் அவர் பண்ணுறல, டிவிஎஸ் டயர்ஸ் அவங்க தனி குரூப். டிவிஎஸ் மோட்டார்ஸ் வேறு, டிவிஎஸ் டயர்ஸ் வேறு. ரிம் யார்ட்டேருந்து வாங்குறது, பல்பு யார்ட்டேருந்து வாங்குறது, லைட் யார்ட்டேருந்து வாங்குறது, பிரேக் யார்ட்டேருந்து வாங்குறது, இன்ஜின் எங்கேருந்து வரும், சீட் கவர் யார்ட்டேருந்து வரும், ஹார்ன் எங்கேருந்து வரும், இண்டிகேட்டர் எங்கேருந்து வரும், எல்லாம் பார்ட்டும் வேறு வேறு. ஒரே கம்பெனி எல்லாத்தையும் தயார் பண்ணுறது இல்லை, வேறு வேறு இடத்துலேருந்து வேறு வேறு பார்ட்டு வருது. இதெல்லாம் ஒருத்தர் வாங்கணும், வாங்கி போட்டால் தான் இவங்களால ஒரு ஃபுல்லாக ஒரு மோட்டர் பைக்கு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அது பர்ச்சேஸ் பார்த்துக்கும். ஸ்டோர்ஸ் அல்லது இன்வென்டரி அப்படிம்பாங்க. இன்வென்ட்ரி அல்லது ஸ்டோர்ஸ்னாக்க கோடவுன். நிறைய பேர்ட்டு வாங்கிட்டா எங்கே குமிச்சு வைக்கிறது எல்லாத்தையும், வேர் ஹவுஸ் அல்லது கோடவுன் அப்படிம்பாங்க. ஓகே, வேர் ஹவுஸ் ஆர் கோடவுன். அடுத்தது லாஜிஸ்டிக்ஸ். சப்போஸ் அசோக் லேலண்டுக்கு அவங்களுடைய ஹார்பர்லேருந்து அவங்க பிளான்ட்டுக்கு சில ஐட்டம்ஸ் வரணும்ப்பா, இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹார்பர்லேருந்து வரத்துக்கு எந்த லாரி வழியாக வருது, எத்தனை மெட்டீரியல் வருது, என்றைக்கு வருது, அது ஆக்சிடெண்ட் ஆனால் என்ன ஆகும், எந்த ரூட்டில் வருது, நடுப்புற நிறுத்தி 4 சாமானை இறக்கிக்கிட்டு அவனே திருடிட்டு போயிடுவானா, இதெல்லாம் பார்ப்பாங்க. லாஜிஸ்டிக்ஸ்னாக்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல குட்ஸோட மூமெண்ட். அடுத்தது டிசைன் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். மோட்டார் பைக் டிசைன் பண்ணுவாங்க, பிரேக்ஸ் டிசைன் பண்ணுவாங்க, அதை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிளானிங். அதுக்கு முன்னாடி நான் சேல்ஸ் போடுறேன். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். போகிறாங்க, அவங்க இந்தியா ஃபுல்லாக பார்த்துட்டு, சார் அடுத்த 3 மாதத்துக்கு நம்ம 5 லட்சம் பைக் தயார் பண்ணணும் சார்னு சொல்கிறாங்க. எங்கள் ஃபோர்காஸ்ட் படி 5 லட்சம் பைக் வேணும். 5 லட்சம் பைக் வேணும்னாக்க ஒரே நாள் 5 லட்சம் பைக்கையும் நீ தயார் பண்ண முடியாது. அது தயார் பண்ணுறதுக்கு, அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, அதை அசம்பிள் பண்ணுறதுக்கு, அதை ஷிப் பண்ணுறதுக்கு எவ்வளவோ வேலை இருக்குது. அது ஃபுல்லாக பிளானிங்கில் வரும். தென் ப்ரொடக்ஷன். ஆக்சுவலாக அந்த பைக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அசம்பிள் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி, குவாலிட்டி கண்ட்ரோல், டெஸ்டிங். மேனுஃபேக்சரிங் ஒரு டெஸ்டிங் இருக்கும், எங்கே போனாலும் டெஸ்டிங் உண்டுப்பா. மேக்கர் வேறு, செக்கர் வேறு, ப்ரொடக்ஷன் வேறு, குவாலிட்டி கண்ட்ரோல் வேறு. அதுக்கப்புறம் சப்போர்ட். அதுக்கப்புறம் டீலர் மேனேஜ்மெண்ட். ஏன்னா அந்த டீலர்ஸ் வந்து டிவிஎஸ்ஸே எல்லா இடத்துலையும் ஷோரூம் வைக்க முடியாது, அவன் பல ஷோரூம் கொண்டு கொடுக்கணும், அந்த டீலரெல்லாம் மேனேஜ் பண்ணணும். ஸோ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டால் நான் சொல்கிறது இவ்வளோ நமக்கு உடனே ஞாபகத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் இவ்வளோ, இதை தவிர்த்து நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேறு வேறு சாஃப்ட்வேர் கொடுக்க முடியாது. ஒரே சாஃப்ட்வேர், சிங்கிள் சாஃப்ட்வேரை வச்சுப்போம். வேறு வேறு ஸ்க்ரீன், வேறு வேறு மாட்யூல், இது வழியாகத்தான் நடக்கும். ஒரு தடவை லாகின் பண்ணினா சேல்ஸ் மேனேஜருக்கு சேல்ஸ் ஸ்க்ரீன் காமிக்கும், பர்ச்சேஸ் மேனேஜருக்கு பர்ச்சேஸ் ஸ்க்ரீன் காமிக்கும், அக்கௌண்ட்ஸ் மேனேஜருக்கு அக்கௌண்ட் ஸ்க்ரீன்ஸ் காமிக்கும். அவங்களுக்கு அந்தந்த ஸ்க்ரீனை தான் காமிக்கும். இதில் எஸ்ஏபின்னு ஒரு கம்பெனி பெரிய ஆள், ஆரக்கிள் இஆர்பின்னு ஒருத்தன் இருக்கான். ஆரக்கிள் ஒரு இஆர்பி வச்சுருக்கான், மைக்ரோசாஃப்ட் ஒரு இஆர்பி வச்சுருக்கான், நம்ம ஊரில் ராம்கோ ஒரு இஆர்பி வச்சுருக்காங்க. ரைட், உலகத்தில் நிறையா இஆர்பி இருக்குது. இதை தவிர்த்து ஓப்பன் சோர்ஸ்லேயும் இஆர்பி இருக்குது. ஓப்பன் சோர்ஸ்லேயும் இஆர்பிஸ்லாம் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு மறுபடியும் இங்கே வந்து ப்ரௌசரில் ஓப்பன் சோர்ஸ் இஆர்பின்னு கொடுக்குறேன், நிறைய இஆர்பி வரும். நெட் ஷூட்னு ஒரு இஆர்பி இருக்கான்,
எஸ்ஏபி இன்ஃபார்னு ஒரு இஆர்பி, மெட்டாஃப்ரெஷ், ட்ரைட்டான், பாருங்கள் எவ்வளவு, ஐடம்பியர், எத்தனையோ இஆர்பி இருக்குது. இஆர்பி நெக்ஸ்ட்னு ஒருத்தன் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீயாகவே கொடுக்குறான். ஸோ இஆர்பிங்கிறது எதுக்குன்னாக்க ஒரு கம்பெனியை எண்ட் டு எண்ட் மேனேஜ்மெண்ட் அண்டர் ஒன் ரூஃப், ஒரே குடைக்கு கீழே எல்லாத்தையும் கொண்டு வரணும். அப்போ தான் எங்கே தப்பு நடக்கிறதுன்னு தெரியும். தனித்தனியாக பார்த்தா தப்பு நடக்கிறதே தெரியாது. எல்லாத்தையும் ஒரே சாஃப்ட்வேர் கீழே கொண்டு வா. இதுதான் இஆர்பியினுடைய பிரின்சிபல். இந்த இஆர்பியினுடைய டீட்டெயில்ஸை நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். மணி இப்போ வந்து 10:58, ஒரு 5-6 மினிட்ஸ் எனக்கும் த்ரோட்டுக்கு ஐ நீட் ரெஸ்ட். ஓகே, நான் ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணுறேன். அதர் 20-25 மினிட்ஸ் தென் வில் சே. ஓகே, ஸோ வில் கண்டினியூ ஆன் த இஆர்பி. ஹோப் மை ஸ்க்ரீன் உங்களுக்கெல்லாம் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் தெரியுதா இல்லைன்னா இல்லையா? ஸ்க்ரீனை காமிச்சிடும். ஐ வில் ஸ்டார்ட் ஷேரிங் த ஸ்க்ரீன். Okay, hope my screen is now visible. Okay, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டேன். ஒரு இஆர்பியில் இவ்வளவும் இருக்கும், எஸ்ஏபின்னு எடுத்தோம்னா இவ்வளவும் இருக்கும், இதை தாண்டியும் இருக்கும். இந்த ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறது, அதோடைய ஆக்டிவிட்டிஸ் எழுதுகிறேன். ஏன்னா ஒரு இஆர்பியை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டும் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ என்ன பண்ணோம், பாயிண்ட் ஆஃப் சேலில் பில்லுனா என்ன அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் ஒரு இஆர்பின்னா அதில் பல விஷயங்கள் இருக்குது, பல மாடியூல்ஸ் இருக்குது, ஒன்று நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது என்ன பண்ணும், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை மெயின்டைன் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட், திடீர்னு என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து 200 பேர் வேணும், டிசிஎஸ் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கோங்க, எனக்கு 2000 பேர் வேணும், 5000 பேர் வேணும்பாங்க. 5000 பேருக்கு என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், இன்டர்வியூ லொக்கேஷன் என்ன, டெஸ்ட்டு உண்டா கிடையாதா, என்ன சேலரி பேண்ட், எல்லாத்தையும் டிட்டர்மின் பண்ணி என்னைக்குள்ளே நம்ம எத்தனை பேரையும் எடுத்து ஆகணும். ஸோ நியூ ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மட்டும் ஏகப்பட்ட வேலை பண்ணி ஆகணும். அத்தனைக்கும் அவன் ஸ்க்ரீன் கொடுத்துருப்பான். யார் இன்டர்வியூ எடுத்தா, இன்டர்வியூவோட ரிசல்ட் என்ன, டெஸ்ட்டு வச்சாங்களா இல்லையா, அந்த டெஸ்ட்டுக்கு எந்த கொஷின் பேப்பர் எம்சிக்யூ போச்சு, இவ்வளோ டீட்டெயில்ஸும் வரும். ஸோ நியூ ரெக்ரூட்மெண்ட், நான் ஒரு மாடியூல் பேர் தான் எழுதியிருக்கேன். அது ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு நியூ ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது ஒரு சின்ன போர்ஷன், இந்த தவிர்த்து நிறையா இருக்குது. அந்த நியூ ரெக்ரூட்மெண்ட்டுக்கே ஒரு 50 ஸ்க்ரீன் வரும். அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் மேனேஜ்மெண்ட், யார் யாருக்கு என்னென்ன ஸ்கில் இருக்குது, அதில் என்ன ரேட்டிங், அதில் ஒரு டெஸ்ட் வச்சுருப்பாங்க. நீ ஜாவாவில் நேற்று என்ன 7 7 out of 10 இருந்தால் இந்த வருஷம் 8 out of 10 தான் மாறி இருக்க. மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கா, டேட்டாபேஸ் ஸ்கில்ஸ் இருக்கா, ஸ்கில்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த ஸ்கில்லு ஃபுல்லாக மேனேஜ் பண்ணணும். இதை தவிர்த்து பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னால் 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு ஒரு தடவையோ ஆர் எவ்ரி இயரோ, வெதர் யூ ஆர் டூயிங் குட் ஆர் நாட், நீ ஒன்றை செல்ஃப் அசஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உன் மேனேஜர் ஒன்றை பார்ப்பார். சில கம்பெனிஸில் பியர்ஸ், உன்னுடைய வேலை செய்கிறவங்களே ஒன்றை அசஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் நடக்கும். அப்புறம் நீ குட்டா பேடா, உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கணுமா கூடாதா, ஆல் தோஸ் திங்ஸ் வில் பி டிட்டர்மின்ட் based on performance appraisal, strict performance appraisal. அதுக்கப்புறம் ரெசிக்னேஷன்ஸ் நடக்கும், விட்டு போகிறேம்பாங்க.
உடனே எனக்கு கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணணும், இங்கேயே இருப்பான்னு சொல்லணும். சரி இல்லையா நான் போகிறேன்னு சொல்கிறான், எக்ஸிட் இன்டர்வியூ வைக்கணும், நீ ஏன் விட்டு போகிற, ரீசன் என்ன, எல்லாத்தையும் வாங்கிக்கணும். நியூ ரெக்ரூட்மெண்ட்டும் போது உங்களுக்கு ஐடி கார்டு, பேட்ஜு, ஆக்சஸ் கீ, உங்கள்கிட்ட லேப்டாப் கொடுத்துருக்கலாம், கம்பெனி ஃபோன் கொடுத்துருக்கலாம், எல்லாத்தையும் திரும்பி வாங்கிக்கணும். கம்பெனி கார் கொடுத்துருக்கலாம், கம்பெனி பைக் கொடுத்துருக்கலாம், கம்பெனி குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்கலாம். ரெசிக்னேஷன் போது முடிஞ்சு எல்லாத்தையும் வாங்கிக்கணும். உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், ரிலீவிங் ஆர்டர் கொடுக்கணும். இது ஃபுல்லாக ரெசிக்னேஷன்ஸ். இதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். எனக்கு மதுரையிலேருந்து சென்னைக்கு வரணும் சார், அம்மா ட்ரான்ஸ்ஃபர்னாக்க தென் அந்த பொசிஷனை யார் ஃபில் பண்ணுறது, ரைட்? இதுக்கப்புறம் டிஸ்பியூட் இருக்கும். எனக்கும் என் மேனேஜருக்கும் தகராறு, எனக்கும் சக எம்ப்ளாயிக்கும் தகராறு, இது வரும். லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸில் பிரச்சனை வரத்தான் வரும். ஆனால் அதெல்லாம் சுமூகமாக தீர்த்து வைப்பாங்க. சமயத்தில் பிரச்சனை வந்ததுனால ஃபயர் கூட பண்ணலாம், ஆட்டிடியூட் இஷ்யூன்னு ஃபயர் பண்ணலாம். இட் மே ஈவன் ப்ரொசீட் டு சம் கேசஸ், லாசூட்ஸ் கூட போகலாம். வெர்பல் அப்யூஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், எது வேணால் நடக்கலாம் கம்பெனியில். ஸோ அதை யாராவது ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கிட்டு அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். இது ஃபுல்லாக ஹியூமன் ரிசோர்ஸ் பார்த்துக்கும். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா தே ஆர் டூயிங் ஸோ மெனி ஜாப்ஸ், ஸோ மெனி ஆக்டிவிட்டீஸ். இது வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்லை, ரைட்டா? நான் இந்த அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸை இப்போதைக்கு விட்டுறேன், ஏன்னா அது ஒரு கடல். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், எம்பிஏ ஃபினான்ஸ், அது ஒரு மிகப்பெரிய கடல், அதுக்குள்ளே நுழைய வேண்டாம். ஆனால் இன் சிம்பிள் டேர்ம்ஸ் அக்கௌண்டிங்கில் என்ன வாங்குகிறோம், யாருக்கு என்ன பணம் கொடுக்குறோம், அது கான்ட்ராக்டில் இருக்கா, டேக்ஸு கட்டினோமா, அது ஃபுல்லாக அக்கௌண்டிங்கில் வந்துடும். அடுத்த 6 மாதம் அல்லது 1 வருஷம் அல்லது 10 வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ பணம் வேணும், எங்கே மாதிரி போகணும், கடன் எங்கே வாங்கணும், இன்வெஸ்டர்கிட்டேருந்து வாங்கணுமா, நான் லிஸ்டட் கம்பெனிஸ்னால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு எப்படி பண்ணணும், அதெல்லாம் ஃபைனான்ஸில் வந்துடும். அந்த கடலுக்குள்ளே நம்ம நுழைய வேண்டாம். பர்ச்சேஸ்க்கு போகும். பர்ச்சேஸ்னால் என்ன, என் கம்பெனிக்கு நிறையா பொருள் வேணும், we need a lot of goods for our own company. நான் சொன்ன மாதிரி இப்போ டிவிஎஸ் மோட்டார்ஸ்லேருந்து ஒரு பைக் பண்ணணும்னா அவ்வளவு பார்ட்ஸ் வாங்கணும். ஸோ இந்த பர்ச்சேஸ் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இன்டென்ட் போடுவாங்க. இன்டென்ட் என்னன்னாக்கா நீட் raised by different sections or divisions. ப்ரொடக்ஷன் பிளானிங்கில் ஒன்று கேட்பாங்க, அல்லது ஹெச்ஆர்லேருந்து எனக்கு வந்து 50 லேப்டாப் போகணும், போது 50 எம்ப்ளாயி வந்திருக்காங்கன்னு கேட்கலாம். அல்லது இந்த ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து சார் எனக்கு வந்து 50 ஏசி வாங்கணும்பாங்க, 100 சேர் வேணும்பாங்க, பேப்பர் பேனா வேணும்பாங்க, எம்ப்ளாயீஸ்க்கு யூனிஃபார்ம் வேணும்பாங்க. ஸோ எல்லாமே பர்ச்சேஸ், இங்கேருந்தோ வாங்கணும். இது எல்லாம் வரும். டயர் வாங்கணும், மட்கார்டு வாங்கணும், ரிம் வாங்கணுங்கிற மாதிரி ஆஃபீஸ்க்கு வேணுங்கிற எல்லாமே வாங்கணும், கார்பெட் வாங்கணும், வாங்க எல்லாமே வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஆஃபீஸில் வந்து ஈவினிங் கொசுக்கடி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓடோமாஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா தெரியாதனமாக யாராவது ஜன்னலை திறந்து வச்சுட்டான் அப்படின்னாக்க உள்ளே கொசு வந்துடும், வெளியே போகாது, ப்ரீட் ஆகும், ப்ராப்ளம். நிறைய ஆஃபீஸில் நடந்திருக்கு இந்த மாதிரி. பழைய கால கட்டடத்தெல்லாம் இந்த மாதிரி நடக்கும். புது கட்டடங்கள் அது ரொம்ப குறைச்சல், பழைய கால கட்டடங்கள் இதெல்லாம் நடந்திருக்குது. ஸோ இன்டென்ட் அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. பர்ச்சேஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு டெண்டர்னு ஒன்று போடுவாங்க. இதுக்கு பேர் ரிக்வெஸ்ட் ஃபார் ப்ரப்போசல்னு பேர். டிவிஎஸ் கிட்டேயே இமேஜின் டிவிஎஸோட ஆஃபீஸில் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், அல்லது சிட்டி யூனியன் பேங்கோட ஆஃபீஸ்லேருந்து அல்லது கனரா பேங்க் ஆஃபீஸ் வந்து நாங்கள் இன்னும் 40 பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோன்னா 40 பிரான்ச்சுக்கும் 80 ஏசி வேணும்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்க. அந்த 80 ஏசி எங்கேருந்து வாங்குறது? ஸோ 80 ஏசி வேணும் எங்களுக்கு அப்படின்னு ஒரு டெண்டர் விடுவாங்க. நீங்கள் சூட்டபிள் ப்ரைஸ் கோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ டெண்டர் வரும், டெண்டர் விடுவாங்க.
டெண்டர் எழுதுறதுக்குன்னே தனி செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. நிறைய லீகல் டேர்ம்ஸ் இருக்கும். நீங்கள் பேப்பர்லலாம் பார்த்துருக்கலாம், டெண்டர்னு வந்துடும். அதுக்கப்புறம் கொட்டேஷன்ஸ். வெண்டர் எல்லாருமே உனக்கு சப்ளை பண்ணுற ஆளுங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். 100 ஏசி ஒன்றுனாக்கா வோல்டாஸ்லேருந்து வருவாங்க, எல்ஜிலேருந்து வருவாங்க, சாம்சங்லேருந்து வருவாங்க, எல்லோரும் கொட்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஊரில் சப்ளை பண்ணுறதுக்கு இவ்வளோ காஸ்ட்டு, இன்ஸ்டலேஷனுக்கு இவ்வளோ காஸ்ட்டு, ஏஎம்சிக்கு இவ்வளோ காஸ்ட்டு எல்லாம் கொடுப்பாங்க. அவ்வளோ கொட்டேஷன் உள்ளே வரும். கொட்டேஷன்லாம் உள்ளே வந்து அதெல்லாம் கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் நெகோஷியேட் பண்ணுவாங்க. பேரம் பேசுறது இது ஒரு பெரிய கலை. ஹாட்மெயில்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் முன்னாடி நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் வரத்துக்குள்ளே ஹாட்மெயிலை இதான் வாங்கிட்டான், மைக்ரோசாஃப்ட் வாங்கிட்டாங்க. மைக்ரோசாஃப்ட் முதல்ல 140 மில்லியன் தான் வாங்குறதா இருந்தது ஹாட்மெயிலில். ஹாட்மெயில் புடியே கொடுக்கல. ஆனால் என்ன ஆச்சு, அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் மைக்ரோசாஃப்ட் நான் 400 மில்லியன் கொடுக்குறேன் அப்படின்னா, $400 மில்லியன் உனக்கு கொடுக்குறேன்டா. ஐ திங்க் அரௌண்ட் 2000லையோ 2001லையோ சம்டைம்ஸ் தே கேவ் தட் மணி. ஹாப்பியாக வாங்கிட்டு சபீர் பாட்டியா கம்பெனியை விற்றுட்டார். ஸோ நெகோஷியேஷனில் பேரம் பேசுகிறது, யார் தாக்கு பிடிச்சி நிற்கிறா, எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறா. தாக்கு பிடிச்சி நின்னா மட்டும் முடியாது, டீல் க்ளோஸ் ஆகணும். டீல் முறிஞ்சிடக்கூடாது, டீல் பிரேக் ஆகிடக்கூடாது, டீல் க்ளோஸ் ஆகும். ஸோ இது நெகோஷியேஷன் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டர்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த ஐட்டம் இதுதான் அக்ரீடு ப்ரைஸ், இதுதான் அக்ரீடு டேக்ஸ், இன்னைக்குள்ளே நீ இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அதுக்குள்ளே டெலிவர் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இது ஃபுல்லாக பார்த்துக்கணும்ப்பா. இதில் ஏதாவது லீகல் இஷ்யூ வந்தாலோ, இதில் ஏதாவது குவாலிட்டி இஷ்யூ வந்தாலோ, அல்லது ஃபினான்ஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலோ பர்ச்சேஸ் தான் பொறுப்பு. ஏன்னா பொருளை வாங்கிறதுக்கு தே ஆர் த கிவிங் ஒன்ஸ் ஹூ ஆர் கிவிங் பர்மிஷன் டு த வெண்டர்ஸ். சரி, பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துட்டேன், எனக்கு இவ்வளோ ஐட்டம்ஸ் வேணும், இங்கே இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இந்த இடத்துல வேணும். டிவிஎஸ் மோட்டார் சொல்லுவோம், பெங்களூர் ஹோசூர் ஃபேக்ட்ரியில் எவ்வளோ வேணும், மெட்ராஸ் ஃபேக்ட்ரியில் எவ்வளோ வேணும், பாடி ஃபேக்ட்ரியில் எவ்வளோ வேணும், தனித்தனியாக சொல்லுவாங்க. அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல அந்தந்த தேதிக்குள்ளே கரெக்டாக குவாலிட்டியோட வந்து சேரணும். வந்து சேர்ந்துருச்சு, உள்ளே வந்து சேர்ந்த உடனே என்ன ஆகும்னாக்கா, இமேஜின் ஒரு டிவிஎஸ் வந்து ஒரு 5000 ஹேண்டில் பார்ஸ் கேட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க, மோட்டர் பைக்கோட ஹேண்டில் பார் அல்லது மோட்டர் ஹெட்லைட்டும் ஹானும். 5000 ஹெட்லைட்டு 2 ட்ரக்கில் வருதுப்பா. டிவிஎஸ் ஃபேக்ட்ரிக்குள்ளே நுழையுது. வந்த உடனேயும் ஸ்டோர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அவன் என்ன சொல்லுவான், குட்ஸ் ரெசீட் நோட்டுன்னு ஒன்று போடுவான். கேட் பாஸ் கொடுப்போம்ல, கேட் பாஸ் கொடுத்ததோட எந்த பொருள் உள்ளே வந்திருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. குட்ஸ் ரெசீட் நோட்டு போட்டால் தான் கம்பெனிக்குள்ளே வரும். இல்லைனா இவன் என்ன சொல்லுவான், சார் நான் 5000 கொண்டு இறக்கினா இங்கே 3000 தான் சொல்கிறாங்க, 2000 ஆட்டையாக போட்டாங்க. ஸோ நிறைய நடக்கும். ஏன்னா லார்ஜ் ஸ்கேல் ப்ராப்ளம்ஸ் வரும்போது கம்பெனி ஷுட் ஆல்சோ எக்ஸ்பெக்ட் மோர் ரிஸ்க்ஸ். எனிபடி கேன் கிரியேட் அ ப்ராப்ளம். இஃப் இட் இஸ் அ லீகல் ப்ராப்ளம், ஆல் த மோர் இஷ்யூஸ் இல்லை, ஏன்னாக்கா டைம் எடுக்கும். ஸோ குட்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு ஆதாரம் வேணும், அதுதான் குட்ஸ் ரெசீட் நோட். இந்த குட்ஸ் ரெசீட் நோட்டு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல் சொல்லிடுவாங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து குட்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. குட்ஸ் இன்ஸ்பெக்ஷன் நோட்ஸ்னு ஒன்று போடுவாங்க. நோட்ஸ்னாக்கா ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரி, இவ்வளோ கொண்டு நீ ஸ்டோரில் இறக்கிட்ட, வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஹெட்லைட் கரெக்டாக இருக்குதா, கவுண்ட்டு கரெக்டாக இருக்கா, லேபிள் கரெக்டாக ஒட்டிருக்கியா, எல்லாம் வந்து பார்ப்பாங்க. குட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு 5000 லைட்டு சப்ளை பண்ணியிருக்கான், 5000 ஹெட்லைட்டில் 4900 ஒழுங்காக இருக்குது, 100 சரியில்லைன்னு 100 ரிஜெக்ட் பண்ணுவாங்க. தே ஹேவ் அப்ரூவ் அண்ட் ரிஜெக்ட், ரெண்டுத்துக்கும் பவர் இருக்குது அவங்களுக்கு. ஆர் ரிஜெக்ட். ஏன்னா நான் கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் படி வரலப்பா, நான் 12.5 வோல்ட் பல்பு தான் சொல்லியிருந்தேன் ஹெட்லைட்டில், நீ 13 வோல்ட் போட்டு ஒரு 50 அனுப்பிச்சிருக்க, தப்பு அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ
உள்ள பொருள் வந்து இறங்கின உடனே இதெல்லாம் நடக்கும். உடனே குட்ஸ் ரெசிப்ட்ஸ் போடுவாங்க, உடனே குட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்க, எந்த டிபார்ட்மெண்ட்டு கேட்டானோ அவனுக்கு குட்ஸ் இஷ்யூ நோட்ஸ்னு ஒன்று போடுவாங்க ஸ்டோர்ஸ்லேருந்து. அப்பா நீ வந்து இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஹோசூர் பிளான்ட்டுக்கு 2000 லைட்டு கேட்டியா, 2000 லைட் அங்கே அனுப்புகிறேன், இந்த லாரியில் வருது, இன்னைக்குள்ளே வந்துடும், அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ குட்ஸை இஷ்யூ ஸ்டோர்ஸில் கோடவுன்லேயே இருந்து என்ன புண்ணியம் அதுக்கு? இட்ஸ் நோ பாயிண்ட் கீப்பிங் இன் த வேர்ஹவுஸ். they will send you to the production department அல்லது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்டிருக்கான். சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சார் இப்போ ஏபிடி மாருதி சர்வீஸ் சென்டர் போனீங்கன்னாக்க திடீர்னு சார் 40 காருக்கு பிரேக் வேணும் சார்னு கேட்பாங்க. பிரேக் ட்ரம் வேணும் அல்லது பிரேக் ஷூ வேணும், இதான் கேட்பாங்க. அதெல்லாம் அவனுக்கு கொடுக்கணும், வேர் ஹவுஸ்லேருந்து அவனுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அந்த வேலை நடக்கும். ஸோ குட்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு பிஐ அல்லது ஃபிசிக்கல் இன்வென்டரி அப்படின்னு பேர் கணக்கெடுப்பாங்க. வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ they will literally count மேனுவலாக போவாங்க. சமயத்தில் பார்கோட் ஸ்கேனர் இருக்கும். எவ்வளோ ஹெட்லைட்ஸ் இருக்குது, எவ்வளோ பிரேக்ஸ் இருக்குது, எவ்வளோ பிரேக் ட்ரம்ஸ் இருக்குது, எவ்வளோ ரிம் இருக்குது, எவ்வளோ டயர் இருக்குது, எண்ணுவாங்க. 1 2 3ன்னு எண்ணுவாங்க. ஏன் எண்ணணும்? ஏன்னால் எல்லா இடத்துலையும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லா இடத்துலையும் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சார் பெரிய கம்பெனிங்கிறீங்க, அங்கெல்லாம் திருடு போகுமா? நம்ப முடியாது. எப்படி போகிறதுன்னு சொல்ல முடியாது. ஸோ கம்பெனிக்கோட ப்ராப்பர்ட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஃபிசிக்கல் இன்வென்ட்ரின்னு கணக்கு பண்ணுவாங்க. சிஸ்டமில் வந்து உங்கள்கிட்ட 4800 கார் பேட்ரி இருக்கணும், பைக் பேட்ரி இருக்கணும்னு சொல்லுது. ஆனால் நிஜமாக எண்ணி பார்த்தா 4788 தான் இருக்குது, 12 காணும். இப்போ என்ன பண்ணுறது? அது தனி வேலை. எங்கே அந்த 12 போச்சு அப்படின்னு யாரும் கணக்கு சொல்லணும். நீ எப்படி நினச்சிக்கணும், நம்ம அந்த கம்பெனியோட ஓனராக இருந்தாக்க அந்த 12 எங்கப்பான்னு நம்ம தோண்டுவோம்ல. இஃப் வி ஆர் த ஓனர் ஆஃப் த கம்பெனி வி வில் ஷோ ஆல் த இன்ட்ரெஸ்ட் டு ensure there is no theft. ஸோ ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி நடக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னாக்க ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் நோட்ஸ்னு ஒன்று போடுவாங்க. இது என்னத்துக்குன்னாக்கா 12 காணும்ப்பா, சிஸ்டமில் 4900ன்னு சொல்கிறது, 4800 சொல்லுது, ஆனால் நிஜமாக என்னென்னா 4788 தான் இருக்குது, 12 காணும். அப்படிங்கிற பட்சத்தில் தே வில் சென்ட் இட் அவுட், ஒரு நோட்ஸ் போட்டு சரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம், இந்த 12 எங்கேன்னு தெரியல, அல்லது திருட்டு போச்சுன்னா திருட்டு போச்சு, அதுக்கு உண்டான அது வேறு எங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, தே வில் டேக் செப்பரேட் ரூட். இது எல்லாத்தையும் ஸ்டோர்ஸ் பார்த்துப்பாங்க. அதேமாதிரி ஸ்டாக்னு ஒன்று அவங்க கையில் இருக்கணும். ஸ்டாக்னா என்னென்னாக்க என்னென்ன ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்குது கையில் இருக்குதுன்னு அவங்களுக்கு துல்லியமாக தெரியணும். திடீர்னு எம்டி கூப்பிட்டு என்னப்பா ஒரு பெரிய ஆர்டர் வருது, இம்மீடியட்டாக எவ்வளோ டெலிவர் பண்ண முடியும், நம்மக்கிட்ட கையில் சரக்கு இருக்கா? சார் டயர் இல்லை சார், எல்லாம் ரெடி ஆகிடும் சார், வண்டி ரெடி ஆகிடும் சார், டயர் மட்டும் இல்லை சார் அப்படின்னா. அது எல்லாம் ரெடி ஆகிடும் சார், இண்டிகேட்டர் இல்லை சார், ஒரு பார்ட் இல்லைன்னா கூட உன்னால் டெலிவர் பண்ண முடியாது. ஸோ இது ஃபுல்லாக ஸ்டோர்ஸ் தான் பார்த்தோம், ரைட்? அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன். ஃப்ரம் வேர் டு வேர், எங்கேருந்து எங்கே போகணும், விச் ஐட்டம்ஸ், குவான்டிட்டி எவ்வளவு போகணும், பிஃபோர் வாட் டேட் அது போகணும், ரூட் எப்படி போகணும், ட்ரக்கா ஷிப்பா, ரைட்? எது வழியாக போகுது? ஏன்னா சில விஷயங்களை கடல் வழியாக அனுப்பலாம். இப்போ நாகப்பட்டினத்துக்கு அனுப்பணுன்னாக்க ஃப்ரம் மெட்ராஸ் போர்ட் வீ கேன் சென்ட் டு நாகப்பட்டினம். 200 டன் பொருள் அனுப்பணுன்னாக்க நான் 200 லாரி விட முடியாது, அல்லது 20 லாரியில் அனுப்ப முடியாது. ஒரு ஷிப்பில் போட்டு அனுப்பலாம், சீப்பராக போகும். ஸோ லாஜிஸ்டிக்ஸ்னால் எங்கேருந்து எங்கே யார் எடுத்துகிட்டு போகிறா, எந்த ரூட்டில் போகிறாங்க, எல்லாமே அதில் வரும். இது லாஜிஸ்டிக்ஸ். அந்த டிசைன் சேஸ் இதெல்லாம் விட்டுறேன், இதெல்லாம் பெரிய பெரிய ஏரியாஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் இந்த இஆர்பியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட்டை தான் எடுத்திருக்கோம். ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட், 2-3 டிபார்ட்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு மட்டும் சொல்லியிருக்கேன்.
ஒன்றுத்துக்கும் 10 ஸ்க்ரீன் இருக்கும். நான் சொன்ன இங்கே ஒரு லைன் ஐட்டம்ஸுக்கும் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்னு இருக்குது. பர்சனல் டீட்டெயில்ஸ் என்ன, அவனுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் என்ன, அவன் தான் வெஹிக்கிள் வச்சுருக்கான்னா அந்த டீட்டெயில்ஸ் என்ன, அவன் இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் என்ன, ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக டேட்டா என்டர் பண்ணணும். ரைட்? அவன் ஏதாவது பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணியிருக்கானா, அவன் ரிசர்ச் பண்ணியிருக்கானா, அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் எங்கே இருக்குது, அவன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லாம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் சிஸ்டம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே. ஸோ நான் சொன்ன இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மாட்யூலுக்கும் கீழே 10 ஸ்க்ரீன் 20 ஸ்க்ரீன் 30 ஸ்க்ரீன் கூட இருக்கலாம். என்ன பண்ணுறோங்கிறத மட்டும் பார்த்துருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு படித்தாதான் யூ வில் பி ஏபிள் டு சி சாஃப்ட்வேருங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய கடல்னு உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாருக்கும் கிளியர்னா கை தூக்குங்க. இஃப் திஸ் இஸ் கிளியர், கேன் யூ ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ்? இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு கிளியர்னா நீங்கள் கை தூக்கலாம். இந்த ஹேண்ட்ஸ் எதுவும் ரைஸ் ஆகலை. கணேஷ், எனேபிள் பண்ணிட்டியா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறது? சார் ஹேண்ட்ஸ் எனேபிள் ரைஸ் பண்ணிட்டு. ஓகே, ரைஸ் பண்ணியிருக்காங்களா? என்னோட ஸ்க்ரீனில் இன்னும் அது ரிஃப்ளெக்ட் ஆகலை. இட் டேக் சம் டைம் டு ஷோ இன் மை ஸ்க்ரீன். ஓகே, எத்தனை பேர் ரைஸ் பண்ணியிருக்காங்க உனக்கு தெரியுதா? ஆஸ் அ கோஹோஸ்ட் ஆர் யூ ஏபிள் டு see that? 20+ ரைஸ். ஓகே, என்னோட ஸ்க்ரீனில் அது ஆக்சுவலாக ரிஃப்ளெக்டே ஆகலை. ஐ எம் நாட் ஏபிள் டு see it at all. ஓகே, ஃபைன். ஏன்னா இன்ஃபேக்ட் இந்த ஸ்க்ரீனில் ரைஸ் ஹேண்ட் 0ன்னே காமிக்கிறது. ஐ டோன்ட் நோ வை. சரி, ஸோ இது வந்து இஆர்பியுடைய பேசிக் பார்ட் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸ்லேயும் வி வில் கண்டினியூ இஆர்பி அண்ட் ஒர்க் ஃப்ளோ ரிலேட்டட் டெஸ்டிங். ஒரு இஆர்பி அப்ளிகேஷனே உங்களுக்கு நான் ஐ வில் ஹேண்ட் இட் ஓவர் டு யூ ஸோ தட் யூ கேன் ஆக்சஸ் த்ரூ வெப். அது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பட் இந்த லாஸ்ட்டு 1.5 ஹவர்ஸில் வாட் வி ஹவ் சீன், இன்றைக்கி பார்த்ததில் நமக்கு பாயிண்ட் ஆஃப் சேல்னா என்ன, அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தோம். அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ்னா என்ன, லுக்கப்னா என்ன, டிரான்சாக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இஆர்பின்னா என்ன, இஆர்பியினுடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு பார்த்தோம். உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்குற எக்ஸசைஸ் என்னன்னால், இந்த வியாபார் அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். தட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி வெல் நோன் பாயிண்ட் ஆஃப் சேல் இன் இந்தியா. நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதை பாருங்கள். ஸோ வித் தட் ஐ வில் க்ளோஸ் டுடேஸ் செஷன். வி வில் மீட் அகெயின் ஆன் வெனஸ்டே. இன்றைக்கி புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டோமா? கேன் யூ ப்ளீஸ் ரைஸ் ஹேண்ட்ஸ்? இன்றைக்கி புதுசாக ஏதாவது நம்ம கற்றுக்கிட்டு, டிட் வி லேர்ன் சம்திங் நியூ டுடே? இஃப் ஸோ, கேன் யூ ப்ளீஸ் ரைஸ் ஹேண்ட்ஸ்? ஓகே, ஆக்சுவலி என் ஸ்க்ரீனில் ஹேண்ட் ரைஸ் ஆகிறதே காமிக்க மாட்டேங்குது. வேறு ஒன்றும் I'm not able to see any hands participants have raised hands. அப்படியா? see, Yes. என்னுடைய ஸ்க்ரீனில் 0ன்னு ரைஸ் ஹேண்ட்ஸ் 0ன்னு காமிக்குது. ஏதாவது பக்கா அல்லது என்ன இஷ்யூ? வந்து பக்காக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. வெப்எக்ஸ் மாதிரி இருக்கிற பக் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. மேபி somehow I am not able to see. You are able to see. I am not able to see. Yes. முன்னாடி போன செஷனில் எனக்கு காமிச்சிது கரெக்டாக ஹேண்ட் சிம்பிள் வந்து எனக்கு காமிச்சிச்சு. பட் இப்போ இந்த செஷனில் எனக்கு ரைஸ் ஆன ஹேண்ட்ஸ் காமிக்க மாட்டேங்குது. யார் ரைஸ் பண்ணியிருக்காங்கிறது காமிக்க மாட்டேங்குது. குட். ஸோ எவ்ரிடே இஸ் அ லேர்னிங் டே. வித் தட் ஐ ஸ்டாப் ஹியர் டுடே. நம்ம வெனஸ்டே கண்டினியூ பண்ணுவோம் இஆர்பி கான்செப்ட்ஸ். தேங்க்யூ. பார்ப்போம்.